தாமதமாக வருமான வரி தாக்கல் செய்வது இனி கிரிமினல் குற்றமாக கருதப்படாது என மத்திய பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய நடைமுறையில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்களுக்கு அவர்களின் மாத ஊதியத்தில் நிரந்தர கழிவு 50,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி தாக்கல் செய்யும் நடைமுறை மேலும் எளிமையாக்கப்படும். அறக்கட்டளைகளுக்கு நன்கொடை அளிப்பதற்கு ஒரே வரிமுறை அறிமுகம் செய்யப்படும். இதுவரை இருந்த 2 வரி முறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே வரிமுறை நடைமுறைப்படுத்தப்படும். தாமதமாக வருமான வரி தாக்கல் செய்யப்படுவது இனி குற்றமாக கருதப்படாது என கூறப்பட்டுள்ளது. இணைய வர்த்தகத்திற்கான TDS வரி குறைக்கப்படும். நேரடி வரி விதிப்பை எளிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பிட்ட சில முதலீடுகளுக்கு 20% குறுகிய மூலதன ஆதாய வரி விதிக்கப்படும். அனைத்து வகை முதலீட்டாளர்களுக்கான ஏஞ்சல் வரி நடைமுறை ரத்து செய்யப்படும். இந்தியாவில் சொகுசு கப்பல் இயக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான வரி குறைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடு கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு பட்ஜெட்டில் ரூபாய் 86,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2023 பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கு 60,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு சுமார் 20,000 கோடி ரூபாய் வரையில் ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. திட்டத்திற்கு நிதியை மத்திய அரசு குறைப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டி வந்த சூழலில் நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்களுக்கு ரூபாய் 1,200 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது சென்ற பட்ஜெட்டில் 840 கோடி ரூபாயாக இருந்தது. சிலிண்டர்களுக்கு நேரடி மானியம் திட்டத்திற்கு 1,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்ற பட்ஜெட்டில் இந்த தொகை 180 கோடி ரூபாயாக இருந்தது. சூரிய மின் வழித்தட திட்டத்திற்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது 2023 பட்ஜெட்டில் 4,970 கோடி ரூபாயாக இருந்தது. அணுமின் சக்தி திட்டங்களுக்கு 6,903 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு சென்ற பட்ஜெட்டில் 442 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.